ரூம்குள்ள இருக்கா. கதவை தட்டினாலும் திறக்க மாட்டீங்களா? எனக்கு பயமா இருக்குங்க. நீ வேற குழப்பிக்காத. உடம்பு சரியில்லாதனால தூங்கிட்டு இருப்பா. என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நாளா அவன் மனசே சரியில்லை. ராத்திரி பூரா தூங்காம அழுதுகிட்டே இருந்தா. வள்ளி, கதவு தெரியுமா? வள்ளி, 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 கொஞ்சம் தள்ளு. ஐயோ, அடி பாவி மகளே, உனக்கு இதெல்லாம் யாரடி சொல்லி கொடுத்தா? ஐயோ, நான் ஒரு நிமிஷம் தள்ளி வந்திருந்தா கூட ஏங்க உங்க படிவாத தள்ள நான் என் பொண்ணை பறி கொடுத்திருப்பேன். இவளை பறி கொடுத்துட்டு நீங்க யார்கிட்ட ஜெயிக்க போறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு கத்துறேன். இதுக்கு மேல என்ன நடக்கணும்? என்ன பார்த்தா உனக்கு கஞ்சனாவும் கருமையாவும் தான் தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னால இதே உத்தரத்துல ஒரு பொண்ணை தங்குச்சு. யார் தெரியுமா? எங்க அப்பா. நீ பாட்டி பாட்டின்னு சொல்றியே, அந்த கிழவி செஞ்ச அனாவசியமான செலவுல கடன் தொல்லை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கஞ்சத்தனமா இருந்து கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்ச சொத்து இதெல்லாம் தெரிஞ்சுதா? எல்லாம் தெரியுதுப்பா. ஆனா மாமா இல்லாம மட்டும் என்னால வாழ முடியாது. புரியுது. நீ இந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் யோசிக்கிற அர்த்தமே இல்லை. ஆமா, பள்ளையில அவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்? லெதர் ஃபேக்டரியில ஹெட் கிளீனிங் செக்ஷன்ல சூப்பர்வைசரா இருக்காரு. நம்ம அந்த சூப்பர்வைசரை பாக்குறோம். உள்ள உட்காருமா, பெஞ்ச் இருக்கு. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். வள்ளி, உள்ளவாமா. இவன் தான் என் மருமகன் வேலாயுதம். என் பொண்ணு அமுதவல்லியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள. இங்க என் வேலை முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். வேலாயுதம், நீ எப்படி இங்க? அதான் சொன்னாரே, காதுல விழுகல. அந்த ஆளோட பொண்ணு அமுதவல்லியை கட்டிக்கு போற மாப்பிள்ளை இவரு. நீ என்னமா சொன்ன? லெதர் ஃபேக்டரியில ஹெட் கிளீனிங் செக்ஷன்ல சூப்பர்வைசரா இருக்கிறாரா? உன் விலாசத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால எனக்கு சேவிங் பண்ணணும்னு தோணுச்சு பாத்தியா? அதான் முருகனுடைய செயல். பழனியில எத்தனை கடை இருந்தோ உன் கடையை தேடி வந்த பாத்தியா? அதான் முருகனுடைய திருவிளையாடல். இந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்த்தது மட்டும் இல்லாம என் பொண்ணையும் பொண்டாட்டியும் பார்க்க வச்சானே, அதுலதான் முருகனுடைய மகிமையே இருக்குது. என் பொண்ணு உத்தரத்தில் தூக்கு மாட்டி தொங்க போனா. எதுக்கு தெரியுமா? பழனியில எவனோ லெதர் ஃபேக்டரியில சூப்பர்வைசரா வேலை செய்யறானா. கட்டினா அவனை கட்டுவேன், இல்லன்னா தூக்கு போட்டு தொங்குவேன்டா. ஆனா நீ ரோசக்காரன்டா. அன்னைக்கு ஒரு வார்த்தைக்கு சொன்ன, இந்த வேலை செய்யறதுக்கு தான் நீ லாக்கின்னு. அதையவே உடுப்பு மாதிரி புடிச்சிட்டு அந்த வேலையவே செஞ்சுட்டு இருக்கிற பாத்தியா? அது எனக்கு பெருமையா இருக்குதுடா. ஏன்னா அதையும் நான் சொல்லிதான் நீ செய்யற. டேய், அங்க என்ன பாக்குற? வேலை ஆரம்பிடா. டேய், என் முகத்துல கட்டி வைக்கிற கூட ஒரு யோகம் வேணும்டா. அந்த விதத்துல நீ அதிர்ஷ்டசாலி. ஆரம்பி. இங்க கீழே கீழே ஒழுங்கா கழுத்து பார்த்து பார்த்து. டேய், முதல்ல இதை முடிச்சுட்டு போடா. வள்ளி, வள்ளி, அவளை போய் நம்பிலியடி. இப்படி உன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இங்க ஒரு பொண்ணை கட்டிக்கிற அளவுக்கு பழகிருக்கா. அன்னைக்கு உங்க அப்பா வேலை பத்தி சொல்ல பொய்யும் சொன்னியே, இப்ப அதெல்லாம் உண்மை எடுத்து பாத்தியா? எதிர்பார்க்கலாமா? அவன் இப்படி ஏமாத்துவாருன்னு நினைக்கவே இல்லை. பண்ணி எவ்வளோ? 4 ரூபா. இந்தா, இன்னைக்குதான் முதல் போனி. உங்க கைராசி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் யாருகிட்டையும் தோத்ததில்லை. உங்ககிட்ட தோத்துறணும்னு என் உள் மனசு சொல்லுச்சு. தோத்தாலும் பரவாயில்லன்னு என் பொண்ணுக்காக நினைச்சேன். ஏன்னா என் பொண்ணு மேல எனக்கு அவ்வளவு பாசம்டா. என்ன எங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க தான் அவங்க தொழில் சொல்லி கொடுத்தீங்களா? ஆமாங்க. 4 நல்லா இருக்கு. 4 ரூபா. 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 4
என்னாச்சு வேலாயுதம்? என்னாச்சு வேலாயுதம் சொல்லு. இப்ப இங்க வந்துட்டு போறது என் தாய் மாமன். என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட நிறைய போய் சொல்லிட்டேன். அந்த பேகை திருடுனதே நான் தான், அதுவும் வயிற்று பொழப்புக்காக. அதுக்கு தண்டனையா இந்த கத்தியால என்ன வெட்டிடுங்க, இல்ல நானே வெட்டிக்கிறேன். இந்த பழனியாண்டவர் மேல சத்தியமா சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். அவசரப்பட்டு நீங்க ஒரு தப்பா நினைச்சிட்டீங்க. ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா ஒரு பொண்ணு மனசு எவ்வளவு வேதனைப்படுங்கிறது எனக்கு தெரியும். அந்த நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஒன்னால மட்டும் இல்ல, இது அவராலையும் தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மேல ஆசை வச்சிருக்காரு. கட்டிக்கு போறவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாருங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி சம்பாதிக்கிறாருங்கிறது தான் முக்கியம். தொழில உயர்ந்த தொழில் தாழ்ந்த தொழில் எதுவும் கிடையாது. ஏச்சி பழைக்கிறது உழைச்சி பழைக்கிறது 2 தான் இருக்கு. அந்த விதத்துல ஒன்னு கட்டிக்க போறவர் உழைச்சுதான் பழைக்கிறாருன்னு நீ சந்தோஷப்பட்டுக்கணும். கத்தியை காட்டி பணம் பறிக்கிற இந்த காலத்துல கத்தியை தெய்வமா நினைச்சு உழைக்கிறாரு. அம்மா தப்பா? அம்மா உங்க வேலை ஆயுதம் நான் எவ்வளவு சொல்லி கேட்காம கழுத்து அர்த்தத்துக்காக கட்சியோட குளத்துல இறங்கிட்டாங்கம்மா. நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவுக்கு வந்துருங்க. இதை தவிர ஒரு வழி தெரியல முடியா. இங்கதாம்மா கையில கட்சியோட குளத்துல இறங்கிட்டாரு. ஐயோ, இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிடுச்சு இல்ல? நாங்க சேரக்கூடாதுன்னு சொல்லி இந்த நிரந்தரமா பிரிச்சு வச்சுட்டீங்கல்ல. ஆனா நாங்க சாவுல ஒண்ணா சேருவோம். அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. என்னைக்கு அவனை சலூன்ல கத்தியோட பார்த்தனோ அப்பவே அவன் தான் உன் கழுத்துல தாலி காட்ட போறான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மலையேறி சாமி கும்பிட்டு வர்றதுக்குள்ளார அவசரப்பட்டு குளத்துல இருக்குவான்னு நான் எதிர்பார்க்கலாமா. ஐயோ, பேசிட்டே இருந்தா எப்படி? யாராவது குளிச்சு காப்பாத்துங்களே. எனக்கு நீச்சல் தெரியாத, யாராவது இறங்கி மாப்பிள்ள பாடி எடுங்க. ஏங்க உங்களுக்கு நீச்சல்? மாப்பிள்ள இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையா? ஓஹோ, குளத்தை பார்த்தோம் நீங்க அந்த முடிவுக்கு வந்துட்டீங்களா? மாமா, இந்த குளத்து பேரு குங்கும குளம். முழுவதும் நினைச்சுக்கிட்டு குளத்துல முங்கி எலுமிச்சி மரத்தை அறுத்து குங்குமத்தை கரைச்சோம்னா நம்ம மனசுல நினைச்ச காரியம் நடக்கும்னு சொன்னாங்க. அதான் உளுந்து சில்ல கரைச்சிட்டு காக்காளி சில்ல வெளில வரேன். என்ன நினைச்சு கரைச்சிக்க மாப்பிள்ள? இப்ப என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிட்டீங்கல்ல, அதை நினைச்சுதான் மாமா கரைச்சேன். இப்ப நான் உங்களை மாப்பிள்ளன்னு கூப்பிட்டேனா? என்ன மாமா இப்பதான் கூப்பிட்டீங்க? அத்தை என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிட்டார்ல, வலி ஒப்பா என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிட்டார்ல, என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிட்டீங்க? கூப்பிட்டேன்பா. அங்க உங்களுக்கு எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. சீக்கிரம் கிளம்புங்க.